வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். நம்ம அஜித்குமார் கொலை லாக்அப் டெத் அது சம்மந்தமாக நேற்றுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குது. அந்த போலீஸ் வாகனத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த நம்பர் பிளேட்டே போலியாம். அந்த போலீஸ் வாகனத்தில் அஜித்குமார் கொலை சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் வாகனத்தில் நம்பர் பிளேட்டே போலியான நம்பர் பிளேட்டாம். நம்பர் பிளேட்டே மாற்றிருக்காங்களாம். பொதுவாக நம்பர் பிளேட்டை யார் மாற்றுவாங்க? வண்டி திருடுறவன் மாற்றுவான். இந்த திருட்டு வேலை செய்கிறவன், 2ஆம் நம்பர் வியாபாரம் பண்ணுறவன், பொம்பளை பிள்ளைங்களை கடத்துறவன், இந்த முல்லை மாதிரி பயலுக, முடிச்ச வைக்க பயலுக, இவங்க தான் நம்பர் பிளேட்டில் மாற்றுவாங்க. ஒரிஜினல் நம்பர் இருக்கும்போது வேறு ஏதாவது நம்பரை எடுத்து உள்ளார முன்னாடி போர்டை போட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய வண்டியில் எதுக்கு நம்பர் பிளேட்டு, ஏன் போலியான நம்பர் பிளேட்டுன்னு சொல்லுது சிபிஐ விசாரணையில்? இது எந்த அளவுக்கு இது நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கொலைகாரன் கையிலையோ இல்லை ஒரு கொள்ளைக்காரன் வண்டியிலையோ நம்பர் பிளேட்டை மாற்றியிருந்தால் ரைட்டு, ஓகேப்பா, அவனுக்கு தாண்டா பொழப்பு, அவன் அப்படி தாண்டா செய்வான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். நீங்கள் காவல்துறையில் இருக்கிற வாகனத்தில் இப்படி மாற்றிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது எந்த மாதிரியான இதில் மென்டாலிட்டியோட நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம பார்க்கணும்ல. அது ஒன்று. மக்கள் தான் இதை பற்றிலாம் நிறைய புரிஞ்சுக்கணும். நம்ம மக்களாகிய நாம தான் இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது காவல்துறை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அதுக்குள்ளார மதுபான பாட்டில்கள், சாராய பாட்டில்கள், சீட்டுக்கட்டு இதெல்லாம் இருக்குது. இது பாருங்கள், இந்த நெப்போலியான நம்பர் பிளேட்டு, இந்த மதுபான பாட்டிலு, இந்த சீட்டுக்கட்டு இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் எதை நோக்கி போடுறது? இது 3மே அக்யூஸ்ட் யூஸ் பண்ணுறது. இப்போ தண்ணி அடிக்கிறது அவங்க சொந்த விஷயம்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் போலீஸ் வாகனத்தில் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீ தண்ணி அடிக்கிறது அவன் சொந்த விஷயம், பர்சனல் விஷயம். போலீஸ் வாகனத்துக்கும் தண்ணிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது தானே நம்ம கேள்வியாக இருக்குது. இப்போது அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு? அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்? இன்னும் அது சம்மந்தப்பட்ட அந்த நீதாங்கிற பொம்பளையே கண்டுபிடிக்கலை. அது எங்கே இருக்குன்னே தெரியல. அப்போ எந்த அளவுக்கு அதனுடைய பவர் போலீஸ் துறையில் ஊடுருவி புறையோடி போயிருக்குது பார்த்துங்க. எந்த அளவுக்கு அந்த நிகிதாங்கிற பொம்பளையோட அந்த பவர், ஒரு பையன் செத்ததுக்கு அப்புறமும் அரெஸ்ட் பண்ண அந்த பொண்ணை கொண்டு வந்து விசாரிக்க முடியலைன்னா அந்த அம்மாவுடைய பவர் எவ்வளோ இருக்குது, அதனால் பயன்பற்றவங்க எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். எதுக்கு புகார் கொடுத்தா என்ன சரி, முதல்ல அந்த நகையே என்னான்னு தெரியல. இது ஐயோ பேசி பேசி நமக்கு ஏற்கனவே 2-3 காலனி போட்டோம். பேசி 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 எவ்வளோ நமக்கு தான் மண்டை சூடேறுதே தவிர நம்ம அரசாங்கம் இப்போ இருக்குது, நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட் இப்போ இருக்குது, அப்படி திமுக கவர்மெண்ட் இப்போ இருக்குது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு. பாடி பாடி குத்துறாரு. என்ன பாடி பாடி குத்துறாரு? இதெல்லாம் திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். இது அதிமுக காலத்திலேருந்தே இந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ பண்ணாமல் விட்டால் திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிரும்னு ஒரு பத்திரிகையாளர் பாடி பாடி குத்துனாரு. ஆனால் பாடி பாடி குத்துறதெல்லாம் பதறா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன தான் சொன்னாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காதில் வாங்கிக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பூரா இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு டிஎஸ்பியோ ஒரு எஸ்பியோ இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கட்டும், அது எல்லாருமே அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ, இவங்கெல்லாம் சேர்ந்து சிபிஐக்கே ஒரு மிரட்டலை கொடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு சில கருப்பு ஆடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வேலை இல்லைங்க. தமிழ்நாட்டில் வேலை இல்லை. தலைவர்கள் வந்தால் பாதுகாப்புக்கு, மற்றபடி அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் 90% பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து அவன் பாட்டுக்கு போயிட்டுருப்பான். இது ஒரு அமைதியான மாநிலம். தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம். தமிழ்நாடு அமைதியான மண். இங்கே அராஜகம், அட்டூழியம், ரவுடிஸெல்லாம் ரொம்ப கம்மி இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கிற தமிழ்நாட்டில் போலீஸுக்கு என்ன வேலைன்னா, ஹெல்மெட்டை பிடிக்கிறது, லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு பிடிக்கிறது, லாரிகளை மடக்கி நிப்பாட்டி செக் பண்ணுறது. செக்கிங்னா எப்படி? நீங்கள் எல்லாம் கரெக்டாக லோடு கொண்டு போகிறாங்களா, இல்லை பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, அப்படி செக் பண்ணுறதில்ல. அந்த செக்கிங் இல்லை, இது வேறு செக்கிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இதை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
என்னமோ இந்த பிரபஞ்சம் மொத்தமுமே ஒன்றா சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு மண்ணை அந்த மேப்போடு அப்படியே தமிழ்நாட்டு மண்ணோடு அந்த தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த போலீஸ்காரங்கள்ட்ட கொடுத்து, நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் இதுக்கு ராஜா, நீங்கள் உங்களை விட்டா வேற யாரே இல்லை அப்படின்னு அந்த இயற்கையே சொன்ன மாதிரி, இந்த பிரபஞ்சமே அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. என்னமோ இவர்கள்லாம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த போலீஸ்காரங்க மாதிரி மிரட்டலும் உருட்டலும். ஒரு நாளுங்க என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். நம்ம வெங்காய வியாபாரம் பண்ணுறோம். திருச்சி ஜங்ஷன் மேம்பாலத்துக்கு கீழே நான் வண்டி இந்த சைடு போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது ஓரமாக நிப்பாட்டி நான் ஆப்போசிட்டில் போய் இங்கிட்டு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஆப்போசிட்டில் போய் யூரின் பாஸ் பண்ணுறேங்க. வண்டி கூடையில் வெங்காய வியாபாரம், நம்ம வெங்காய வியாபாரம் தானே பண்ணுறோம். வெங்காயத்தோட வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே இருக்குது. வியாபாரம் நல்லா இருந்துச்சு, அதனால் நிறைய சரக்கு இருக்குது. அங்கிட்டு போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய்ட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு வெளியே வரேன். கரெக்டாக சேப்பு கலர் ஜீப் நிற்கிது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்கின ஒரு பெரிய மனுஷன் தான் நான் சொல்கிறது, அது வேறு. ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்கிறாரு, எங்கே போயிட்டு வர? சார் யூரின் போயிட்டு வரேன் சார். இல்லையே, உன்னை பார்த்த சந்தேகம் ஏதோ வைக்க போன மாதிரி இருக்குதே. நீ அந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 6 பவுன் செயின் கிட்ட காணாமல் போச்சு, எவனோ அத்துட்டு போயிட்டான். நீ அவனை மாதிரியே இருக்கிற, நீ உள்ளார செயின் கொண்டு வைக்க போன மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு என்னைய பார்த்து. ஏங்க நம்ம 55 வயசில் தடுமாறி வெங்காய வியாபாரம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருந்தால், அவர் நம்மளை பார்த்து கேட்ட கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அதை மண்டையை குடையுது. அப்படி இன்னமும் எனக்கு மண்டையை குடையுதா, நம்மளை பார்த்து ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாரேடா, ஏன்னா நம்ம அவ்வளவு கேவலமான போயிட்டோம், நம்ம செயினாக இருக்கிற அளவுக்கு கேவலமாக போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் நம்ம மேலே ஒரு பழியை, ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வக்கிரமாக இருக்கணும், எவ்வளவு பெரிய அந்த இது இருக்கணும். சந்தேகப்படுறதுங்கிறது போலீஸ்காரங்களுக்கு இயல்பு, அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சந்தேகப்பட்டு சரியான சாட்சியங்களையும் ஆதாரத்தோடையும் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணுறதே எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் அவனை அடித்து கொள்வது, இரும்பு பைப்பால் அடித்து கொள்வதெல்லாம் ஒரு போலீஸ்காரன் செய்கிற வேலையாங்க. அதெல்லாம் யாரங்க செய்யணும்? யாரை செய்யணும்? ஒரு 30 கொலை பண்ண கொலைகாரனை, ஒரு ஒரு பெரிய மாபெரும் திருட்டு வேலையை நடத்தினவங்களை, வக்கிரமான காரியங்களை, குழந்தைங்களை சீரழித்தவங்களை, எவ்வளவோ கொடுமைக்காரனுங்க, கொள்ளைக்காரனுங்க இருக்கானுங்க. அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை கொண்டு போய் ஒரு சாதாரண 26, 27 வயசு பையனுக்கு கொடுக்குற அப்படின்னா, உன் மனசில் எவ்வளோ வக்கிரம் இருக்கும்? அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தானே இது வரைக்கும் தெரியல. அந்த அவசியத்துக்காக தானே இப்போ பிரச்சனையப்பா. அந்த அம்மாவையும் கைது பண்ணலையே. போலீஸ்காரங்களுக்கு என்ன, இப்போ நம்மலாம் ஓட்டு போட்டு ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தோமா, எம்கே ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தோமா, இல்லை இந்த போலீஸ்காரங்களை தேர்ந்தெடுத்தோமான்னு தெரியல. அவங்க என்னமோ அந்த காக்கி உடுப்பை போட்டுக்கிட்டா, அதில் நல்லவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம அவங்கள பற்றியெல்லாம் பேசலை. எனக்கு நண்பர்களே இருக்காங்க போலீஸ் துறையில். நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு சில ஊதாரிங்க இருக்குது பாருங்கள், நாதாரிங்க. அவங்களுக்கு என்னமோ நம்ம தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹெட் டிஜிபி மாதிரி நினைப்போம். அவங்களுக்கு ஏமோ மக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்கள தேர்ந்தெடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு. அப்போது எவ்வளோ வக்கரம் பிடிச்ச எண்ணங்களோட போலீஸ்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா. பைப்பால் அடித்து கொள்வது, 4 பேர் சேர்ந்த மாதிரி. ஏங்க ஒரு போலீஸ்காரர் அடித்தாவே ஒரு பையன் தாங்க மாட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் அடித்தா ஒரு பையன் தாங்க மாட்டான். அந்த போலீஸ் ட்ரைனிங் அப்படி, அவங்க உடம்பு அப்படி, அவங்க ஹைட்டு வெயிட் அப்படி. 4 பேர் 3 பேர் சேர்ந்து அடித்தா அந்த பையன் எதுக்குங்க ஆவான்? ஒரு பையன் எதுக்குங்க ஆவான்? இரும்பு பைப்புலையும் தடியிலையும் அதுலேயும் இதுலேயும் எதுக்கு போலியான நம்பர் பிளேட் எதுக்கு? சீட்டு கட்டு எதுக்கு? சாராய பாட்டில் எதுக்கு? நீங்கள் போலீஸ் வேலை பார்க்குறீங்களா, இல்லை வேறு எதுவும் வேலை பார்க்குறீங்களா? சம்பளம் தருதில்ல கவர்மெண்ட்டு. சம்பளத்தை தந்தால் சம்பளம் வாங்கிட்டு ஒரு அரசு ஊழியர். யார்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க நீங்கள்? அரசுக்கிட்ட தானே சம்பளம் வாங்குறீங்க. அரசு சம்பளம் தானே உங்களுக்கு. அந்த சம்பளம் யார்கிட்டேருந்து வருது? அரசு எங்கேருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுக்குது? ஜப்பான்லேருந்து வாங்கி கொண்டாந்து கொடுக்குதா, இல்லை அமெரிக்காலேருந்து வாங்கி வந்து கொடுக்குதா? மக்களுங்க, ஏழை எளிய மக்களின் வரி பணத்திலிருந்து கொடுக்குது உங்களுக்கு சம்பளம். ஏழை எளிய மக்களின் கஷ்டப்படுற ரத்தத்தை சிந்தி கஷ்டப்பட்டு போய் ஒரு சட்ட துணி வாங்கினானா, அந்த சட்ட துணியில் 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அதில் 10 ரூபா வரி பிடிச்சி அந்த 10 ரூபாயில் தான் போலீஸ் துறைக்கு, அரசு அலுவலர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, மந்திரிகளுக்கு, முதலமைச்சருக்கு, பிரதம மந்திரிக்கு அனைவருக்கும் காசு, அந்த சொகுசு பங்களா வந்தது போனது, ஜீப்பு கீப்பு, போலீஸ் உடுப்பு, தொப்பி,
அதில் வைக்கிற ஸ்டாரு, போடுற 3 கோடு, இந்த இடத்துல இருக்கிற தமிழ்நாடு அரசு எம்பளம், போட்டுக்கிற ஷூ, சாக்ஸ் அனைத்தும் அரசு பணத்திலிருந்து, மக்களினுடைய வரி பணத்திலேருந்து கொடுக்கப்படுது. அப்போ நீங்கள் மக்களுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க, ஏதோ ஒரு பொம்பளை ஒன்று சொன்னிச்சிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பையனை கொல்ற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா, எவ்வளவு மோசமான ஒரு டிபார்ட்மெண்ட், எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள். அப்போது கேள்வி கேட்பாடல. இதே ஒரு மந்திரி பையனாக இருந்தால் அப்படி அடித்து கொண்டுருவீங்களா? இதே ஒரு போலீஸ்காரர், ஒரு டிஎஸ்பியோட பையனோ, இல்லை ஒரு எஸ்பியோட பையனோ, இல்லை ஒரு ஐஜியோட பையனாக இருந்து, அந்த பையன் அந்த செக்யூரிட்டி வேலை, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்து, ஏன் அந்த பையன் ஏன் இந்த வேலை பார்க்க போகிறாங்கிறீங்களா? அதில் ஒரு நியாயம் தான் இருக்குது நீங்கள் உங்கள் கேள்வியில். ஆனால் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு பெரிய இடத்து பையனாக இருந்து அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடத்திருந்தா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் செஞ்சுருக்குமா? இல்லை விட்டுருக்குமா? அந்த பொம்பளை, அந்த நிகிதாங்கிற பொம்பளையோட பையன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டான், அவனை அடித்து கொண்டிருக்கீங்க, இது சூழ்நிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லையா? யோசிக்கிறதே இல்லையா? யோசிக்கவே மாட்டீங்களா? ரோபோட் மாதிரி தான் செய்வீங்களா? ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அதுக்காக என்ன வேணாலும் செஞ்சுருவீங்களா? ஆர்டர் கொடுத்துட்டா அதுக்காக என்ன வேணாலும் செஞ்சுருவீங்களா? ஒரு அளவு இல்லையாங்க? எதுக்குமே ஒரு அளவு இல்லையாங்க? என்னங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படிங்க வாழ்கிறது? சாதாரண மக்கள் எப்படிங்க வாழ்கிறது? பெரிய வசதி படைத்தவங்க, பணக்காரங்க, இவங்க தான் வாழ முடியும், அவங்க மட்டும்தான் ரெக்கமெண்டேஷனுக்கு போக முடியும், அவங்க மட்டும்தான் ஆளுங்களை வச்சு செய்ய முடியும் அப்படின்னா, சாதாரண மக்கள் எப்படி வாழ்கிறது? சாதாரண மக்கள் எப்படி பொழைக்கிறது? அந்த நகை எங்கே? சம்மந்தப்பட்ட அந்த நகை எங்கே? அந்த பையன் திருடதாக சொன்ன நகை எங்கே? ஏன் அந்த அம்மாவை கூட்டியது வரைக்கும் விசாரிக்கலை? இதுக்கு பதில் சொல்ல மாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்னும் சொல்லலை. இதுக்கு சிபிஐ வேறு, இந்த வழக்குக்கு சிபிஐ வேறு. ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டரை கொடுத்தா நீட்டாக விசாரித்து சொல்லிடுவார். ஏன்னா அவ்வளவும் பொய் ஃப்ராடுத்தனம். இப்படி தான் இருக்குது டிபார்ட்மெண்ட்டு. ரெக்கமெண்டேஷனில் வரவங்க பெரிய பெரிய அமைச்சர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, அதில் அவங்களுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இல்லை. பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும், பெரிய பெரிய அமைச்சர்களுக்கும், ரவுடிகளுக்கும், பந்தோபஸ்துக்காரர்களுக்கும், அவர்களுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, காவலாக இருக்குது ஒழிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு காவலுக்கு இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறனால தான் நம்ம நிம்மதியாக வீட்டில் தூங்குறோங்கிறது நல்லாவே தெரியுது. அதை நான் உணர்ந்துருக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுங்கிற இடத்துலேருந்து நான் உணர்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இப்போ இதுக்கு என்ன பதில்? ஃபெனிக்ஸ் ஜெரால்டு அதுக்கு என்ன பதில்? குற்றவாளி, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் தண்டனை அனுபவிக்க போகிறீங்க, ரைட்டு. அடுத்து வரவனுக்கு வடியே தொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் ஒவ்வொருத்தரவையும் படுறீங்க, அவசரப்படுறீங்க, மாட்டிக்கிறீங்க, முழிக்கிறீங்க. அப்புறம் திருப்பி அதே வேறு ஏதாவது ஸ்டேஷனில் வேறு மாதிரி தான் நடக்குது. இதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணும்ல, சட்டங்களை மாற்றணும்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம தண்டனை கொடுக்குறோமா? தண்டனை வழங்கப்படுகிறதா? எதுவுமே தெரியல. ஆனால் சாதாரண மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் பிழைக்கிறதுக்கு 8000 சம்பளத்துக்கு ஒருத்தன் வாட்ச்மேன் வேலை செய்கிறான். அவன் குடும்பம் எவ்வளோ ஏழ்மையான சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த பையனை பிடிச்சி அடித்து கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் நீங்கள் கொள்கிற அளவுக்கு போயிருப்பீங்க. மக்கள் சிந்திக்கணும். இது இந்திய ஜனநாயகம் எங்கே போயிட்டுருக்குன்னா, ஒரு மாபெரும் புரட்சியை நோக்கி போயிட்டுருக்குது. அந்த புரட்சி வெடிக்கும் பொழுது அந்த அதிகார வர்க்கம் தூளாய் சுக்கு நூறாய் உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.